ஃப்ரெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஆவலி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு 10 o'clock எக்ஸாம்னு சொல்லும்போது நான் 7 மணிக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த 2 மணி நேரத்தில் என்ன பாத்திர முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 4 மார்க் 7 மார்க் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது டைரெக்டாகவே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஏன்னா வீடியோ அவ்வளோ நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இன்னொன்று ஏற்கனவே நான் கொஸ்டின் நம்பர் 19ல் ஒரு 4 படத்தில் ஒரு படம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஸ்பெர்ம் செல் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரா த லேபிள் த பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் செல் அப்படிங்கிறது ஏபிசிடி அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் 1/2 மார்க் கொடுத்து 2 மார்க் கொஸ்டின். இது வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னம்னா நேம் த டைப் ஆஃப் ஸ்டெம் செல். முதல் வந்து ஸ்பெர்ம் செல், அடுத்தது ஸ்டெம் செல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க் கொஸ்டினில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். இதில் கொஸ்டின் நம்பர் 25ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் த நியூக்ளியர் ரியாக்டர் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27ல் இருக்கக்கூடிய ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டு, ரத்தத்தினுடைய பணிகள் அது வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. அது படிச்சிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 7 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதான் இதுலேயே இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது போக இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதே தான் இதுலேயே இருக்குது. லிஸ்ட் த மெரிட் ஆஃப் லேடி, அடுத்து வாட் ஆர் த கேசஸ் ஆஃப் மியோப்பியா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே சொன்னது தான். இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 35ல் இருக்கக்கூடிய அந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு ஏல இருக்கக்கூடிய ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதுமாதிரி ட்ரா த லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ நியூரான் அது இம்பார்ட்டன்ட். இதில் இல்லை 4 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நியூரான் செல்லோட படம் வந்து வரைய வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.